ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சட்னி சட்டுன்னு 2 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதில் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு வேர்க்கடலைக்கு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலைங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னி நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.